ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணர்வு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வேத வசனம் எங்களோடு கூட சேர்ந்து வாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் உண்டான விலை அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று நான் உங்கள் எல்லோரை பற்றியும் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களானால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படி எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்க மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு கூட உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாகினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்களுக்கு எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, சபையில சில நேரங்களில் துயரங்களும் சந்தோஷங்களும் கலந்து இருக்கிறபடியால் ஒருவேளை ஊழியக்காரர் ஆண்டவரே, சபை மக்களை நான் உங்களை துன்பப்படுத்தினேனோ, துன்பப்படுத்துகிறபடி நடந்து கொண்டேனோ என்று சொல்லி அவர் மனம் வருந்துகிறது போல நாங்களும் சில நேரங்களில கடினமாய் சில வார்த்தைகளை பேசும்போது விசுவாசிகள் மனமுடைந்து போகிறார்கள். ஆனால் அப்படி கடினமாய் பேசப்படும் பொழுது தகப்பனே, அவர்கள் நன்மைக்காக பேசுவதை நீர் அறிந்திருக்கிறீர். அதைத்தான் இங்க பரிசுத்த பவுலும் கூட தன் மக்களுக்காக கடிந்து கொண்டாலும், கடினமாய் துன்பமாய் துக்கப்படுகிறது போல நடந்து கொண்டாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படி பிள்ளைகள் எல்லாம் சரியான பாதையில் நடக்கும்படி அவருடைய இதயத்தின் பாரங்களை உமக்கு முன்பாக சொன்னது போல இந்த வேளையில நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. துக்கத்தில, துயரத்தில, கண்ணீரில மற்றவர்களால் புண்படுத்தப்பட்டு, ஊழியக்காரர்களாய் புண்படுத்தப்பட்டு, காயப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற அப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை தேவனுடைய பிள்ளைகளை கரத்துல போடுறோம். அப்படிப்பட்ட காயங்கள், துயரங்கள் ஏற்பட்டு இருந்தால் உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, நம்பிக்கை கொடுக்கும்படியா செபிக்கிறோம். ஒருவேளை நாங்களும் கூட இந்த ஊழியத்தில் செயல்படுகிறபடியால் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கடினமாக பேசி புண்படுத்தி அவர்களை காயப்படுத்தி அன்றைய உண்மை விட்டு தூரம் போகிற அளவுக்கு நாங்கள் நடந்திருப்போம் என்று சொன்னால் எங்களையும் மன்னிக்கும்படியா நாங்கள் செபிக்கிற மாட்டோம். உம்முடைய பிள்ளைகள் எப்போதும் உண்மையே பற்றி கொண்டு இருக்க, உம்மிடத்தில் நம்பிக்கையா இருக்க, உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தையோ, சந்தோஷத்தையோ, சமாதானத்தையோ, அப்பா நித்திய வாழ்வையோ, நீடித்த வாழ்வையுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒருவர் கூட ஆண்டவரே துயரப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படி உம்முடைய சந்தோஷத்தையோ, உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுக்கும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.